கேரள நடிகை நயன்தாராவிற்கு பெயர் வைத்தவர் ஒரு தமிழக முன்னாள் அமைச்சர் என்பதை நம்ப முடிகிறதா? முழுமையாக கேட்டுவிட்டு அதை என்னை யாரும் திட்டக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக மனதிற்கு நிறைவாக இருக்கும். தமிழகத்தின் முதல்வராக காமராஜர் இருந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கக்கன். தனது துறை சார்ந்த பணி தொடர்பாக மதுரைக்கு வந்தார். அப்போது இரவு 11 மணி ஆகிவிட்டது. தங்குவதற்காக அரசு பயணியர் விடுதிக்கு சென்றார். ஆனால் அங்கே ஏற்கனவே வேறு ஒரு துறையை சேர்ந்த அதிகாரி தங்கியிருந்தார். கக்கனை பார்த்ததுமே பதறிப்போன பயணியர் விடுதி மேலாளர் அந்த அதிகாரியை ஒரு தனியார் விடுதியில் தங்கிக் கொள்ள சொல்கிறேன் என்றிருக்கிறார். உடனே கக்கன் அதை மறுத்துவிட்டு, இந்த பயணியர் விடுதி பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது என்பது சரிதான். விதிகளின்படி சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சருக்குத்தான் இங்கு முன்னுரிமை தரப்பட வேண்டும் என்பதும் முறைதான். ஆனாலும் இப்போது தங்கியிருப்பவர் எனக்கு முன்பே வந்துவிட்டவர் தவிர, தனது பணிகளை முடித்துவிட்டு அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கும் அவரை இந்த நேரத்தில் எழுப்பி சிரமப்படுத்த வேண்டாம். நான் என் தம்பி வீட்டுக்கு போய் தங்கிக் கொள்கிறேன் என்று அமைதியாக சொல்ல, உடன் வந்த அதிகாரிகளும் விடுதி மேலாளரும் அப்படியே நெகிழ்ந்து அமைதியாகிவிட்டனர். சொன்ன கையோடு கக்கன் கிளம்பி போய் அதே மதுரையில் உள்ள தனது தம்பியின் சிங்கிள் பெட்ரூம் வீட்டில் தங்கிக் கொண்டார். கக்கனின் உடன்பிறந்த சகோதரர் விஸ்வநாதன் சிறந்த தடகள வீரர். உரிய தகுதியின் அடிப்படையில் விஸ்வநாதனுக்கு காவல்துறையில் வேலை கிடைத்தது. கக்கன் அப்போது உள்துறை அமைச்சர் என்பதால் காவல்துறையும் அவர் பொறுப்பில் தான் இருந்தது. அண்ணனை பார்த்து தனக்கு போலீஸ் வேலை கிடைத்திருப்பதை சொன்னார் விஸ்வநாதன். இதை கேட்டதுமே அப்படியா என்று சந்தோஷப்படவில்லை கக்கன். மாறாக, தம்பி, உன் தகுதியின் அடிப்படையில் நேர்மையாக வேலையில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் நான் சிபாரிசு செய்துதான் இந்த வேலை உனக்கு கிடைத்திருப்பதாக பேச்சு வரும். ஆகவே வேறு வேலைக்கு முயற்சி செய் என்று அழுத்தமாக சொல்ல அதிர்ந்து போனார் விஸ்வநாதன். அதோடு நிற்காமல் அப்போது காவல்துறை ஐஜியாக இருந்த அருளிடம் தகவலை தெரிவித்து விஸ்வநாதனுக்கு பணி உத்தரவை ரத்து செய்ய சொல்லிவிட்டார் கக்கன். எளிமை, நேர்மை, உண்மை, இந்த 3 அருங்குணங்களையும் உயிர் பிரியும் நாள் வரை தன் உயிரென மதித்து காத்த கக்கன் மதுரை மாவட்டம் மேலூரில் பிறந்தவர். பிறப்பு என்பது தற்செயலாக நடக்கும் இயற்கை நிகழ்வு. இதில் பெருமைப்படவோ அல்லது சிறுமை கொள்ளவோ எதுவும் இல்லை. சுய சாதி பெருமை பேசுவதும் சக மனிதனை தன்னை விட தாழ்ந்தவன் என்று கருதுவதும் ஒரு வகையான மனநோய். கக்கன் ஒரு தலித் குடும்பத்தில் பிறந்தவர். ஆனாலும் சாதி அடையாளம் தன் மீது வராமல் பார்த்து கொண்டார். சேவாலயம் என்ற ஹாஸ்டலில் வார்டனாக இருந்தார். இளம் வயதிலேயே இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று கைதாகி 1.5 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தவர். பின்னர் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவராகி காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழகத்தின் உள்துறை, பொதுப்பணித்துறை உள்பட பல முக்கிய துறைகளின் அமைச்சராக 10 ஆண்டுகள் பணியாற்றியவர். இவ்வளவு சிறப்புகளுக்குரிய கக்கன் 1962ஆம் ஆண்டு தேர்தலில் தனது சொந்த தொகுதியான வேலூரில் திமுக வேட்பாளரிடம் தோற்றது அதிர்ச்சிக்குரியது. அதன் பிறகு தீவிர அரசியலிருந்து ஓய்வு பெற்றார். சொந்த வீடு இல்லாததால் வாடகை வீட்டில்தான் குடியிருந்தார். சாமானிய மக்களுடன் ஒருவராக பேருந்தில் பயணித்தார். இது குறித்து செய்திகள் வந்தன. மக்கள் நொந்தனர். கக்கன் மீது அனுதாபம் பொங்கியது. ஆனால் இதற்கெல்லாம் ஒரே பதிலாக கக்கன் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? எனது வசதிக்கு என்னால் எதை செய்து கொள்ள முடியுமோ அதை செய்கிறேன். இது எனக்கொன்றும் கஷ்டமில்லை. தன் வாழ்க்கைக்கும் நாட்டுக்கும் பெருமை சேர்த்த இந்த தியாக சீலரை வாழ்நாளின் கடைசி நாட்களில் வறுமையும் நோயும் சேர்ந்து வாட்டியது. கேரள மாநிலத்தில் உள்ள கோட்டக்கல் வைத்தியசாலையில் தங்கியிருந்த சிகிச்சை பெற பண வசதி இல்லாததால் பாதியிலேயே ஊர் திரும்பி வந்துவிட்டார் கங்கன். மே 1981 இந்த நாள் ஏற்படுத்திய அதிர்ச்சியால் தான் அந்த தலைவரின் நிலையை நாடே அறிந்து விக்கித்து போனது. மதுரையில் நடந்த மே தின விழாவில் கலந்து கொள்ள மதுரை வந்திருந்தார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர். இதனிடையே மதுரை அரசு மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் மேயர் மதுரை முத்துவை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தார். அவரை நலம் விசாரித்துவிட்டு வெளியே வந்தவர் காரில் ஏறுவதற்காக தயாரானார். அப்போது அவருடன் வந்திருந்த அமைச்சர் காளிமுத்து லேசான தயக்கத்தோடு,
அண்ணே, முன்னாள் அமைச்சர் கக்கன் 1 மாசமா இங்கதான் அட்மிட் ஆயிருக்காருண்ணே என்று சொல்ல திடுக்கிட்டு போன எம்ஜிஆர், அப்படியா, இது ஏன் முதல்ல என்னிடம் சொல்லல? ஐயா, எந்த வார்டில் இருக்கிறார் என்று கேட்டார். அங்கிருந்து யாருக்கும் கக்கன் எந்த வார்டில் இருக்கிறார் என்ற தகவல் தெரியாததால் தர்ம சங்கத்தோடு நின்றிருந்தனர். எல்லோரையும் கடிந்து கொள்வது போல் பார்த்த எம்ஜிஆரின் முகம் மேலும் சிவக்கிறது. நல்ல வேளையாக சற்று தள்ளி இருந்து வந்த ஒரு குரல், ஐயா, அவங்க 24ஆம் நம்பர் வார்டில் இருக்காங்க ஐயா. யாரென்று எம்ஜிஆர் ஏறிட்டு பார்க்க குரல் கொடுத்தவர் வேறு யாரும் இல்லை, மருத்துவமனையின் துப்புரவு தொழிலாளி. அவரை அழைத்து தோளில் தட்டி கொடுக்கும் எம்ஜிஆர், அந்த வார்டை காட்டுங்க என்று சொல்லி தொழிலாளியை பின்தொடர்ந்து சென்றார். மருத்துவமனைக்குள் திரும்பவும் எம்ஜிஆர் வருவதை பார்த்து எல்லோரும் பரபரப்பானார்கள். 24ஆம் நவம்பர் வார்டில் எம்ஜிஆர் நுழைந்தார். அங்கு சாதாரண பொது வார்டில் ஒரு சின்ன அறையில் வெறும் தரையில் படுத்திருந்த கக்கனுக்கு எங்கிருந்தோ 2 நாட்களில் அந்த அறைக்குள் கொண்டு வந்து போடப்பட்டதன் காரணம் புரியாமல் பார்த்தவரிடம் விஷயம் சொல்லப்பட்டு நாற்காலியில் அமர வைக்கப்பட்டார். உள்ளே நுழைந்த எம்ஜிஆரை பார்த்ததும் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே கட்டியிருந்த கக்கன் தோளில் ஒரு துண்டை போர்த்தி கொண்டு நாற்காலில் இருந்து தடுமாறியபடி எழுந்து நிற்க முயல கக்கனை தடுத்து ஆதரவாக அணைத்து கொண்டு உட்கார வைத்த எம்ஜிஆர் எதிரில் உள்ள நாற்காலியில் தானும் அமர்ந்தார். தன்னலமற்ற ஒரு சிறந்த தலைவர் இப்படி முக்கால் நிர்வாண கோலத்தில் இருப்பதை பார்த்த எம்ஜிஆர் கக்கனின் கைகளை பற்றி கொண்டு கண் கலங்க, அதை பார்த்து எதுவுமே பேச முடியாமல் கக்கனும் கண் கலங்க. இந்த காட்சியை கண்டு சுற்றி நின்ற அனைவருமே அவரவர் கண்களை துடைத்து கொள்ள அந்த இடமே உணர்ச்சி வசத்தால் உருகியது. கக்கனின் கைகளை விடாமல் பற்றி கொண்டிருந்த எம்ஜிஆர், உங்களுக்கு என்ன என்ன வேணும் என சொல்லுங்க, உடனே செய்கிறேன், இப்பவே ஸ்பெஷல் வார்டுக்கு மாற்ற சொல்கிறேன் என்றார். ஆனால் கக்கனோ, அதெல்லாம் வேண்டாம், நீங்க தேடி வந்து என்னை பார்த்ததே சந்தோஷம் என்றார். இதை கேட்ட வார்த்தை வராமல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த எம்ஜிஆர் கிளம்பும் போது, என்ன உதவி வேணாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள், அவசியம் செய்ய என்று வணங்கி விடைபெற்றார். கக்கனின் மீது எம்ஜிஆர் கொண்ட அக்கறையும் மரியாதையும் அவர் சென்னை திரும்பிய சில நாட்களிலேயே நாட்டுக்கு தெரிந்தது. முன்னாள் அமைச்சர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, இலவச பேருந்து பயணம் போன்றவை வழங்கப்படும் என உத்தரவிட்டார் முதல்வர். கூடவே கக்கனுக்கு ஓய்வூதியம் வழங்கவும் ஆவண செய்தார். அதன் பின்னர் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட கக்கனுக்கு நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு படுக்கையையும் எம்ஜிஆர் வழங்கினார். அத்தனை சிகிச்சைகள் அளித்தும் டிசம்பர் 23, 1981 நினைவு திரும்பாமலேயே காலமானார் கக்கன். கல்லை வெட்டி மணலை கலத்தி நிலத்தை வளைத்து மக்கள் பணத்தை சுரண்டி வாழ்கிற எத்தனையோ ஊழல் தலைவர்களின் பெயர்கள் குற்றப்பத்திரிகைகள் இருக்க, குறை சொல்ல முடியாத மனிதர், கரைபடியாத தலைவர் என்ற தமிழக அரசியல் வரலாற்றில் தனது கல்வெட்டில் காலத்துக்கும் மனிதர்களை பொறித்து வைத்திருந்த கக்கனின் பெயரை என்றும் நினைவு கூறுவோம். எல்லாம் சரி, நயன்தாராவிற்கு பெயர் வைத்த தமிழக அமைச்சர் யார் என்று கூறவே இல்லை என்று கேட்கிறீர்களா? என்ன செய்வது? நல்ல விஷயங்களை கூட நயன்தாரா என்று சொன்னால் தானே முழுமையாக கேட்கிறீங்க.